நோயுற்ற எறும்பு குழந்தை தன் கூட்டத்தாரிடம் தன்னை கொல்லுமாறு சைகை செய்யும் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மிகவும் சிறிய உயிரினமான எறும்பு, அதிலும் குறிப்பாக குழந்தை எறும்பு செய்யும் தியாகம் என்னவென்று பார்க்கலாம். சமீபத்தில் லேசியஸ் நெக்லெக்டஸ் என்னும் எறும்பு வகையை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து வியக்க வைக்கும் தகவல் இது. பொதுவாக எறும்புகள் நோய்வாய்ப்படும் பொழுது தங்களால் தங்கள் கூட்டத்தை சேர்ந்த பிற எறும்புகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக கூட்டை விட்டு வெளியேறி இறந்துவிடும். ஆனால் லேசியஸ் நெக்லெக்டஸ் எனப்படும் எறும்பு இனத்தின் குழந்தை எறும்பு செய்வது மிகவும் மகத்தானது. அது கூட்டுப்புழுவாக இருக்கும் பொழுது பாதகமான பூஞ்சை தொற்று ஏற்பட்டால் தானாக அதனால் தன் கூடை விட்டு வெளியே வர முடியாது. நோயுற்ற தன்னால் தன் கூட்டத்தை சேர்ந்த பிற எறும்புகளுக்கும் ஆபத்து என்கிற சூழலில் அது உழைப்பாளர் எறும்புகளுக்கு இறப்பு சமிக்ஞையை வெளியிடும். அது ஒரு ரசாயன சமிக்ஞை. இந்த சமிக்ஞையை உணரும் உழைப்பாளர் எறும்புகள் அந்த கூட்டுப்புழுவை கூடிலிருந்து வெளியேற்றி அதனுள் ஓட்டைகள் போட்டு தங்கள் உடம்பில் இயற்கையாய் சுரக்கும் ஃபார்மிக் அமிலத்தை அதனுள் செலுத்திவிடும். இந்த அமிலம் கிருமிகளை கொல்லுவதோடு அந்த குட்டி எறும்பையும் கொன்றுவிடும். இது கொடுமையாக இருந்தாலும் நோயற்ற எறும்பு தன்னை பலி கொடுத்து தன் கூட்டத்தை காக்கிறது என்பது நெகிழ்ச்சியான உண்மை. மற்ற எறும்பு இனங்களை பற்றி ஆய்வு செய்யப்படும் பொழுதுதான் அவற்றின் தன்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.